அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என் பையனோட ஸ்கூல் டே ஃபங்க்ஷனோட ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் பையன் பார்த்திங்கன்னா பெங்களூரில் படிக்கிறான். ஸோ அங்கே வந்து ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு யார் வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக, அதை பற்றியெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த vlog, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ನಾನು ಬರೀ ಮಾತಾಡೋಕೆ ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. ಬಟ್ ಲಾಸ್ಟ್ 1.5 years ಇಂದ ಕನ್ನಡ ಬರೆಯೋದು ಓದೋದು ಅಂತಾನು ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸೊ ಐ ಆಮ್ ಆಲ್ಸೋ ಲೈಕ್ ಅ ಸ್ಟೂಡೆಂಟ್ ರೈಟ್ ನೌ ಲರ್ನಿಂಗ್ ಕನ್ನಡ. ಸೊ ನಾನು ಯಾವತ್ತೂ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಿ. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபி செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரக்கோலியில் வந்து ஒரு ஹெல்த்தியான கட்லெட்டு தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். பொதுவாக வந்து காலிஃப்ளவர் அளவுக்கு இந்த ப்ரக்கோலி வந்து நமக்கு டேஸ்ட் இருக்காது. பார்க்குறதுக்கான ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு தெரியும் நமக்கு. அதே போல் டேஸ்ட்டுமே வந்து இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் வந்து டோட்டலாகவே அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரக்கோலி வச்சு பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம ஊர் நாட்டு காய்கறிலாம் வச்சு நம்ம குழம்புலாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லா விதமான ரெசிபீஸ்லாம் வந்து இதை பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரெசிபீஸ் மட்டும்தான், சில ரெசிபீஸ் தான் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கி வந்து ப்ரக்கோலி வச்சு நான் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கட்லெட்டு தான் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால மார்னிங் வந்து 7:30க்கே வந்து நாங்கள் ஸ்கூல் போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக வந்து சமைக்கலாம் இல்லை. ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ப்ரக்கோலி வச்சு கட்லெட் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். ப்ரக்கோலியும் கேரட்டையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு இன்னுமே வந்து கட்லெட் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். இந்த கட்லெட்டுக்கு வந்து நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்க்கும் போது நம்ம அந்த கட்லெட்டை வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அந்த வெள்ளை எள் வந்து மேலே இருக்கிறது. இது கூடவே கொஞ்சம் ஆரிகேனோ, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூனுக்கு வந்து நான் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஒரு 2 டீஸ்பூனுக்கு வந்து நான் ரவை வந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே லாஸ்ட்டாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவும் வந்து இதில் வந்து சேர்க்க தேவையில்லை. வேணும்னா வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழையும் வந்து இது கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சேர்த்திங்கன்னா போதும். எப்போவுமே ஒரே விதமான வெஜிடபிள்ஸே நம்ம வந்து சாப்பிடாம இந்த மாதிரி ப்ரொக்கோலி அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கிடைக்கும் போது சான்ஸ் கிடைச்சா வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் வந்து நம்ம அதை எப்போயாவது வாங்கி சாப்பிடலாம். நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறோம், பெங்களூரில் இருக்கிறோன்றதுனால இது வந்து அதிகமாக சூப்பர் மார்க்கெட்லாம் எங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம வந்து ஊரில் இருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்து இது கிடைக்காது. ஸோ நமக்கு எப்போ வந்து நமக்கு கிடைக்குதோ அந்த டைமில் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சிட்டு கட்லெட் ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க. கட்லெட் ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அப்போவே ஒன்று வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நம்ம பொறுமையாக வந்து அந்த ஷேப் வந்து அழகாக வந்து பண்ண முடியும். இது ஆக்சுவலாக நான் வந்து என் பையனுக்கு வந்து ஒரு டைம் வந்து குருமா குழம்பு மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து போட்டு கொடுத்தேன். ஆனால் அவனுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து அதில் பிடிக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. ஆனால் அதே ப்ரக்கோலி வச்சு இன்றைக்கி நான் வந்து கட்லெட் செஞ்சேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதில் முக்கால்வாசி கட்லெட் வந்து என் பையன் தான் சாப்பிட்டான். இன்னும் வேணும் இன்னொரு நாள் வந்து செய்ய சொல்லி கேட்டிருந்தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. நம்ம போட்ட எள்ளுலாம் வந்து அதில் பாருங்கள் மேலே வந்து நமக்கு அந்த ஒயிட்டாக தெரியறது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். எள்ளு வந்து சேர்க்கறது வந்து உணவில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட.
ஸோ அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நம்ம பார்த்துட்டோம். இது ஈவினிங்க்கோ இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாவோ நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஆனுவல் டே ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஆனுவல் டே ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 9 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நாங்கள் வந்து 7:30க்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து எங்களை வர சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர் சாங். இது பெங்களூர் அப்படின்றதுனால இங்கே எல்லா விதமான ஸ்டேட்டுக்காரங்களும் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லா விதமான லாங்குவேஜ் சாங்கும் வந்து இருந்தது. ஹிந்தி சாங், குஜராத்தி சாங், தெலுங்கு, கன்னடா, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ஒரு சாங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சீஃப் கெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கன்னடா ஆக்ட்ரஸ் வந்து பூஜா காந்தி தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ரொம்பவே வந்து அவங்களும் வந்து குழந்தைங்களோட மிங்கிள் ஆகிட்டு அவங்களும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து சாஃப்டாக அவங்க பேசுனது எல்லாமே ரொம்ப வந்து நல்லா இருந்தது. குழந்தைங்கனாலே சுட்டித்தனம் தான். அதுலேயும் பாய்ஸ்னால் சொல்லவே தேவையில்ல. பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைடில் கொஞ்சம் பேர் அந்த ஸ்க்ரீனை வந்து தூக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஜென்ஸ் டீச்சர்ஸ் தான். நாட்டு சாங் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மார்ச்சிங் பேண்ட் ப்ரோக்ராம். இதில் தான் வந்து ஜேடன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். ஜேடன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்னடா டான்ஸில் தான் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஆள் வந்து சரியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்ட்டு மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. மார்ச்சிங் பேண்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வந்து டீச்சர்ஸ் வந்து ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே வந்து இன்வால்வ் ஆக முடியாது. அவங்க வந்து எந்த ப்ரோக்ராமில் வந்து போடுறாங்களோ அதை தான் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரைட் சைட்லேருந்து தேர்ட் ஆளாக வந்து பிபி வச்சு ஊதிட்டு இருக்க தான் ஜேடன். கேப் வந்து சரி பண்ணுறான் பாருங்கள். அவன் சும்மா வந்து அந்த கேப் சரி பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து அது சரியாக வந்து ஃபிக்ஸ் ஆகலை போல். அவங்க மேம் சரியாக போடலையா என்ன தெரியல. அனிமல் டான்ஸ்லாம் வந்து இருந்தது. அனிமல்ஸ் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி ஜோக்கர் மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க சின்ன குழந்தைங்க பண்ணதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து காமெடியாக ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து ஸ்டேஜில் ஒன்றா விட்டு ஆட விட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் பூஜா காந்தி அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ಸುಂದರವಾದ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಐ ಆಮ್ ರಿಯಲಿ ಥ್ಯಾಂಕ್ಫುಲ್ ಟು ದಿ ಎಂಟೈರ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್. ದ ಕೊರಿಯೋಗ್ರಾಫರ್ಸ್ ಟ್ರೈನ್ ದ ಚಿಲ್ಡ್ರನ್ ಆ್ಯಂಡ್ ಅವರು ಏನು ಹೇಗೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಹೇಗೆ ಎವ್ರಿಥಿಂಗ್ ವಾಸ್ ಸೋ ಬ್ಯೂಟಿಫುಲ್. ಇಟ್ಸ್ ಸ್ಟಿಲ್ ಲೈಕ್ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಬರುತ್ತೆ ಆ ಥರ ಅಂತ. ಆ್ಯಂಡ್ ಇದು
ನೀವು ಎಲ್ಲಾದರೂ ಯಾವುದಾದ್ರೂ ಜೈ ಭಾರತ್ ಜೈ ಕರ್ನಾಟಕ ಮಾಡಿ. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து எனக்கு ஃபிலிம் ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், அவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஃபிலிம் ஆக்ட்ரஸ். அவங்க நடித்த சில கன்னடா மூவிஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி vlog அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் vlogs வந்து பெங்களூர்லேருந்து தொடர்ந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேனோ கண்டிப்பாக உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் பாய், டேக் கேர். The child was not willing to eat it. And then what went inside the mouth? The child did not know. So that becomes an addiction. We need to be very cautious because children need to grow according to their age and not before time.